எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா லீ மோர்கன் பேச ஆரம்பிக்கிறாங்க. லீ மோர்கன் வந்த உடனே நான் பெக்கிலிச்சை வீழ்த்தி என்னுடைய சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் டாமினிக் நீதான்ப்பா. டாமினிக் நீ எங்கே இருக்க? நான் உன்னை பார்த்தே ஆகணும். மாமி ரியா ரஃப்லையை விட்டு ஏன் கூட நீ எப்போ சேர போகிற? அதுக்கான நாள் வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். டாமினிக் நீ இன்னைக்கு ஷோக்கு வந்திருக்கேன்னு தெரியும், வாப்பா உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டாமினிக் மிஸ்டீரியோ வராரு. இந்த மாதிரி போன வாரம் நடந்ததெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட், இதில் நான் உன்னை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு விரும்பலை அப்படிங்கிற மாதிரி டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், நான் ஒன்றை வெற்றி பெற வைக்கணும்னு வர்றேன், நான் பெக்கிலிச்சை தான் வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி வந்தேன். அதுக்கு லீ மோர்கன் சொல்கிறாங்க, டாமினிக் நீ ஏமாத்துறது போதும், நீ போன வாரம் என்ன சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்த அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வந்த. உண்மையை சொல்லணுன்னா உனக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கலாடா. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. மாமிழியரஃப்ல விட்டு ஏன் கூட வந்துடு. உன் மனசில் அதுதானே இருக்குது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க நினைக்கிறியா? இல்லாட்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையை விட்டு பிரியணும்னா ஏதாவது வருத்தமாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கிட்டே போயிட்டு காதை கடிக்க போகிறாங்க. அப்போது நல்ல வேலை, நமக்கு நல்ல வேலை, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபின்பாலர் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, நம்மளாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டாரு. ஸோ லீ மோர்கனும் பார்த்தீங்கன்னா நினச்ச காரியம் நடக்காமல் போயிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நடக்கிறத பார்த்தா லீ மோர்கன் டாமினிக் மிஸ்டீரியோவை தன் பசங்க பார்த்தீங்கன்னா இழுத்துருவாங்க போல இருக்கு.